Good evening, everyone. Welcome to our Life is Beautiful session today. And I'm so happy to have Mr. Rajesh Balaji today here with us as our co-host, who will be sharing his insight, his vast experience and insight with us, which is going to help us today. And Mr. Rajesh Balaji is a proud recipient of the top 100 HR minds in India by the World HRD Congress. And he's currently heading the large global fashion and retail organization based out of Middle East. Mr. Rajesh Balaji, he's played senior leadership roles in Standard Chartered Bank and in Barclays, and hardcore banking experience in the HR area. So welcome to the show, Mr. Rajesh Balaji. Thank happy you, to have you with us. Yes. Thank you. And today we will be discussing on how to grow strong, how to emerge stronger in the current scenario. அதுதான் நம்ம எல்லாருமே இப்போ வந்து தேடிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து we are going to be discussing in detail. First வந்து how to emerge stronger அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா it's all about the mindset. Mindset matters the most. ஸோ நம்மளோட மைண்ட் செட் வந்து இதை ப்ராப்ளமா பார்க்காம the more we are going to avoid it, it is a huge problem which is in front of us. The sooner we are going to accept it as reality, the sooner we are going to get ready to face it no matter what, then the problem becomes smaller and we are going to grow much bigger in front of the problem or the challenge, whatever your current situation is. So first we have to win it in our mind, and it is all about the mindset matter. ஸோ அந்த மைண்ட் செட் மேட்டர்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அட்மோஸ்ட் ஃபேத் இருக்கணும். இது எப்படி பண்ண போறீங்க தெரியல, ஆனா நம்பிக்கை இருக்கணும். அந்த மைண்ட்ல வந்து பாசிட்டிவிட்டி இருக்கணும், முழுமையான நம்பிக்கை இருக்கணும். எப்படி பண்ணுவேன், எப்படி ஓவர் கம் பண்ணுவேன்லாம் தெரியல, ஆனா ஓவர் கம் பண்ணிடுவேன், அதுதான் நம்பிக்கை. டு சே ஐ ஹவ் ஃபேஸ்ட், நம்ம எல்லாருமே இன் ஆர் பர்சனல் லைஃப்ஸ், திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் வி ஆர் ஃபேஸிங். த்ரூ அவுட் இன் ஆர் ஜேர்னி, அது ஸ்கூல் லைஃபா இருக்கலாம், காலேஜ் லைஃபா இருக்கலாம், இன்னைக்கு வந்து ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கலாம், பிசினஸ் லைஃபா இருக்கலாம், ஃபேமிலி லைஃபா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், நீங்க ஹோம் மேக்கரா இருக்கலாம். எல்லாத்துலயுமே வந்து நம்ம சேலஞ்சஸ் வந்து லைஃப் லாங் சந்திச்சு அதை மீண்டும் மீண்டும் ஓவர் கம் பண்றது தான் பர்சியூட் ஆஃப் லைஃப். So we have to say I've faced several situations. This is one more situation like this. It is new to the entire world. It's happening for everybody. So what? It is one more new situation. I will overcome it easily. You need to have that faith and conviction in this. And அதை நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த மைண்ட் செட்டை வந்து கிளியரா வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து we can overcome. That is the first strength which is required. I can just share a very small story on this. ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ஃபுட்பால் பிளேயர் இருந்தாரு. அவர் வந்து எப்பயுமே அவர் விளையாடும் போது ஒரு ப்ளூ ஜெர்சி போட்டிருப்பாரு. ஸோ ஹி வில் ஆல்வேஸ் திங்க் அந்த ப்ளூ ஜெர்சி நான் போட்டிருக்கும் போது ரொம்ப நல்லா விளையாடுறேன் அப்படின்னு. அவர் ரொம்ப பாப்புலரா வந்தாரு, ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருந்தாரு. ஸோ ஆனா எவ்ரி டைம் ஹில் வேர் த ப்ளூ ஜெர்சி அண்ட் ஹில் ஆல்வேஸ் திங்க் இந்த ப்ளூ ஜெர்சி போட்டாதான் நான் நல்லா விளையாட முடியும்னு. ஹி ஹாஸ் அட்மோஸ்ட் ஃபேத் இன் த ப்ளூ ஜெர்சி. ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த ப்ளூ ஜெர்சி ரொம்ப பழசாயிடுச்சு, அவருக்கு ஃபிட் ஆகல. ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் அந்த ப்ளூ ஜெர்சியை ஒரு தடவை போட்டுக்குவாரு, அப்புறம் வெளியில எடுத்துருவாரு, விளையாட போவாரு. ஸோ ஹி ஸ்டில் ஹேட் த ஃபேத், எனக்கு அந்த ஜெர்சி போட்டுக்கிட்டேன், இன்னைக்கு நல்லா விளையாடுவேன். ஹி ஸ்டில் டாப்பிங் த லிஸ்ட். ஹி வாஸ் டூயிங் ஃபினாமினலி வெல். சடன்லி வாட் ஹேப்பன், அவங்க வீட்டுல வந்து ஆக்ஷன் பண்ணாங்க சில திங்ஸ் எல்லாம். ஏன்னா ஃபார் அ குட் காஸ் அவர் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஃபுட்பால் பிளேயர்னால ஆக்ஷன் பண்ணாங்க. அப்போ பை மிஸ்டேக் இந்த ப்ளூ ஜெர்சியும் ஆக்ஷன் ஆகி போயிடுச்சு, அவர் ரியலைஸ் பண்ணல. ஸோ அவரோட நெக்ஸ்ட் மேட்சுக்கு அந்த ப்ளூ ஜெர்சி தேடிட்டு இருக்கும்போது அந்த ப்ளூ ஜெர்சி காணோம். ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு, அதோட மேட்ச் விளையாட போனாரு. ஆனா அவர்னால பழைய மாதிரி விளையாட முடியல. அந்த ப்ளூ ஜெர்சி தேடிட்டே இருந்தாரு, அது கிடைக்கல. எதனால அனலைஸ் பண்ணும்போது ஹி அனலைஸ் தட் அந்த ஆக்ஷன்ல தான் அந்த ப்ளூ ஜெர்சி காணாம போயிடுச்சு, கொடுத்துட்டோம் அப்படின்னு. ஸோ அதை கண்டுபிடிச்சிருக்கிற டைம்ல மேட்சஸ் போயிட்டே இருக்காரு. அவரோட இது கம்ப்ளீட்டா டிப் டவுன் ஆயிடுச்சு. அவர் வந்து அந்த ரேங்கிங்லே இல்ல, அவரோட கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை பயந்துட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணி, அவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்ட், அதுக்கு வந்து பணம் செலவு பண்ணி இந்த இது எங்க போயிருக்குன்னு கண்டுபிடிச்சு நாங்க வந்து ஆக்ஷன்ல போச்சு அதை ட்ராக் பண்ணி திருப்பி எடுத்து கொடுங்கன்னு சொன்னாரு. அவர் அதை ட்ராக் பண்ணியும் அவருக்கு எடுத்தும் கொடுத்துட்டாரு. கொஞ்ச நாள்ல திருப்பி அவர் அதை போட்டுக்க ஆரம்பிச்சாரு, அந்த நம்பிக்கையோட விளையாட ஆரம்பிச்சாரு. திருப்பி வந்து அவர் வந்து ஹி பிகேம் ஒன் ஆஃப் த பெஸ்ட். அப்போ அவர் ரிட்டையர் ஆகும்போது ஒரு ரிட்டையரிங் அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது he asked the investigation agent also to be part of the speech, saying இது ஒரு முக்கியமான நான் வந்து ஷேர் பண்ணணும் எல்லார்ட்டையும் நடந்ததை, நீங்க கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்ட் சொன்னாரு, நான் கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்ன ஆச்சு அப்படின்னா
நான் அப்ப வந்து அந்த ப்ளூ ஜெர்சி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்தேன் இல்லையா? அது வந்து உண்மையிலேயே அது நீங்க ஆக்ஷன்ல வித்த ஜெர்சி கிடையாது. அந்த நேரத்திலே நான் உண்மையை சொல்லியிருப்பேன். பட் நான் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்த கான்ஃபிடன்ஸ், உங்களுக்கு அது மேல உள்ள ஃபேத், அதுக்கப்புறம் உங்க பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆனது, நீங்க பழைய நிலைமைக்கு வந்ததை நான் கண்ணால பார்த்துட்டு ஐ ஜஸ்ட் டிடன்ட் ஹேவ் த ஹார்ட் டு டூ இட். ஏன்னா நான் அதே மாதிரி ஜெர்சியை அதே மாதிரி ஒன்று வாங்கி அதே மாதிரி பழசாக்கி அதே மாதிரி கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ உங்களுக்கு வந்து அது மூலமா தான் நீங்க இதை பண்ணீங்க. ஸோ அது உங்களோட ஜெர்சி கிடையாது. ஸோ உங்க ஜெர்சினால உங்க சக்சஸ் வரல. த ஃபேத், உங்களுக்கு நம்பிக்கை உங்க ஜெர்சி மேல அவ்வளவு இருந்தது, அதுதான் உங்க வெற்றிக்கு காரணம். So all we have to do today is we have to find the blue jersey. That's the whole thing. And the nambike and the mindset, we have to find which is the blue jersey for us. அது நம்ம கும்பிடுற சாமியா இருக்கலாம், அது நம்ம நம்பி இருக்கிற ஒரு கிரேஸா இருக்கலாம், மெடிடேஷனா இருக்கலாம், பிலீஃபா இருக்கலாம், அஃபர்மேஷனா இருக்கலாம், இல்ல ராசியான ஒரு பொருளா இருக்கலாம், நம்பிக்கை எதுல வேணாலும் இருக்கலாம். பட் we have to find the blue jersey. We have to put that faith, the same faith, and we have to go with the same thing, and things will turn around. ஸோ ராஜேஷ், நீங்க சொல்லுங்க, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல யூஆர் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் டாப் லீடிங் ஹெச்ஆர். உங்களோட இன்டெலெக்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டுகெதர்ல நீங்க எவ்வளவோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கரண்ட் சுச்சுவேஷன் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ்ல வாட் ஆர் த சேலஞ்சஸ் வி ஆர் ஃபேசிங் டுடே? Okay, the first thing is very good evening everyone. And no wonder I'm wearing a blue jersey today. And the player pair vandu I just for I in hope this not. whole thing the player is Pele, the world famous Pele. That is what happened to him. And you are currently in the blue jersey today. Yeah. Yeah. Okay, so Geeta, so you talked about the current scenario, right? So yeah, this I mean humpty number of times this has been said that it's a extraordinary situation, right? I'm not even getting there in terms of migrant workers, people losing jobs and all those stuff at this point of time. This is definitely an extraordinary situation. There is definitely a negativity around in this current environment. Asking us to be positive is a very easy statement personally from my side, but practicing it is going to be a challenging stuff. Look at the current environment. Let's take Chennai as an example. IT and ITES companies is where many people are working, right? On an average, 4 to 5 lakh people work in Chennai alone in IT and ITES. Each of them will be having a family of 4. So around 16 to 17 lakh people on a population base of 70 lakh, which is 20%. 20% of them are dependent on IT and ITES. Most of them are working from home, right? Yeah. In the past, what happens, right? Before March, either of the spouse is working, one of them is taking care of home affairs. Kids go to school. Everybody had their own space to spend. So now what is happening? All of them are working. Kids take online classes 24/7. I mean, every day. That's what I meant. The spouse who's working in office is now working from home. Working from home is even more strenuous because there is no start time, there is no end time. There is no weekday, there is no weekend, right? The basic assumption that your manager come up with is you're available 24/7. Yeah, true. And in lockdown, you can't even go out. Can't go out. And the spouse who's actually not working, he or she will have to cook more because the entire family is there at home 24/7. True. Right? So it's stressful for somebody who's not working. It's stressful for somebody who's working. And all the more reason the kids are at home. You know what will happen? Kids are kids at the end of the day. So this stress creates negativity as well. That negativity in terms of viewing life as a whole, viewing the family, viewing the future. Constantly there is a pressure to perform by individuals to hold on to their jobs. And that pressure also creates a kind of a job insecurity. How do people come out of this? Before we go there, I just wanted to express this is a current scenario among the working population. Very true. There are a lot of people, Geeta, like let's say customer service call center agent, right, whose salary must be 15 to 17,000 rupees. They all work from home. You know, not many of us are fortunate to have large houses. They're working in 1 or 2 bedroom house. And in that, their spouse is also working. Kids are also studying.
Cooking also will have to happen. There is no ergonomics. So we have not created a house for a work. We have created True. house for house. So Yes. this pressure is constantly there in the minds of people to perform, to maintain their lifestyles, to maintain their standards, to create their own life for Yes. a benefit of the future. True. Very So true. that's the current scenario. Yeah. But this will create a lot of other new opportunities as we evolve. We will be going through lots of new opportunities in this. It will. It definitely will. So Geeta, Yes. my question, while we talk about the other things, my question to you, you've been running this show and you're a successful entrepreneur, right? You've Yeah. been running multiple businesses. I know you for some time now. Yeah. Tell me, what are the 5 learnings from this current situation? Rajesh, the major learnings when this happened to the entire world and we were all taken by surprise, and it is a surprise management we all did. More than shock management, I would want to phrase it in a positive way. Surprise management. The inherent things what I would recall is, first is acceptance and adaptability. First, there is a lot of denial, resistance, anger, ரொம்ப கோபம் எல்லாமே இருந்தது. இது உண்மையே இல்லைன்னு டினையல் இருந்தது, ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஃபைனலா தட் கேம் தட் அக்செப்டன்ஸ். ஸோ அக்செப்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம 100 கேசஸ் இருக்கிற வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ 1,00,000 கேஸ் எல்லாம் மேல போன உடனே we stop the counting. What we started accepting, இதுதான் நியூ நார்ம். We have to coexist with this virus. இனி it's all about livelihood, it's all about profession, it's all about family. எல்லாருமே we have to build our immunity and self care. ஆனா the survival has to go on அப்படிங்கறத அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் ஒரு பெரிய ஷிஃப்ட் வேர்ல்டுலே பார்த்தேன். எல்லா ஊர்களும் எல்லா நாடுகளும் இயங்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு கேஸுக்கும் அவ்வளவு பயந்துட்டு இருந்த நம்ம இப்ப லட்சக்கணக்கா மீறி போனோம்னா what happened? That didn't go away. We started accepting and adapt to the whole situation. அது கண்ணால நம்ம இப்ப பார்த்த ஒரு பெரிய விஷயம். So again it goes back to your Darwin's theory of evolution of human race, where it's the survival of the fittest. The fittest is not the bravest, and he's not the strongest, or he's not the most intelligent. He's the one who can change as the changing times, who can go so fast with the changing times. அதுதான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பாக்குறோம் இந்த சிச்சுவேஷன்ல. இட்ஸ் ஆல் அபவுட் அக்செப்டபிலிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி. அண்ட் நம்பர் 2, வாட் ஐ ஆம் சீயிங் இஸ் ஆல் அபவுட் பிளானிங் அண்ட் ப்ரிப்பேர்ட்னஸ். we have to make fresh plans. அதுதான் எல்லா பிசினஸ், பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் எல்லாருமே ஃப்ரெஷ் பிளான்ஸ். அண்ட் யூ ஹாவ் டு லிஸ்ட் டவுன் ஆல் யுவர் சேலஞ்சஸ். இப்ப கரண்டா நம்ம ஃபேஸ் பண்ற எல்லா சேலஞ்சஸ், த்ரெட்ஸையும் நம்ம நோட் டவுன் பண்ணி அதுக்கு 3 சிச்சுவேஷன்ஸ். ஏன்னா அதை ப்ராக்டிக்கலா நாங்க பண்ணோம் ராஜேஷ். நாங்க பண்ற எல்லா பிசினஸ் வெர்டிகலுக்கும் இதை ப்ராக்டிக்கலா நாங்க பண்ணோம். ஸோ ஐம் ஜஸ்ட் ஷேரிங் ஆல் த ப்ராக்டிக்கல் இன்சைட்ஸ் அண்ட் practices what we are doing so that it will help people. They can also apply it in their professional and personal and business life. So what we did was, each business vertical ulla practical challenges what we foresee அதை list down பண்ணிட்டு அதுல 3 situations எழுதணும். What is the worst case scenario which can happen? Mid path நடந்தா என்ன ஆகும்? பிசினஸ் பிளான்ஸ் நடந்தா, இல்ல பெஸ்ட் பிளான் நடந்தா என்ன ஆகும்? நம்ம நடத்திட்டு இருக்க தொழில் 30% தான் நடக்க போகுது அப்படின்னா அது worst பிளான். மிட் பாத் 50% சர்வைவ் ஆகி நெக்ஸ்ட் growth வரப்போகுது அப்படின்னா, சர்வைவ் ஆகி போயிடுவோம் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு பிளான் என்ன? இல்ல பெஸ்ட் கேஸ் 70% நடக்க போகுது, அதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணுமா? ஸோ அதுக்கு சொல்யூஷன்ஸ், கேம் பிளான் எல்லாம் டீடைல்டா we started making. What to hold, what to fold, how to stay fit, how to stay lean, how not to bloat, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுதான் பிளானிங் அண்ட் ப்ரிப்பேர்ட்னஸ். ஸோ தட் திஸ் சிச்சுவேஷன் ஆக்சுவலி டாட் all of us in detail on planning and how to be prepared for the whole thing. அடுத்தது it is all about patience. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், நாளைக்கு மாத்தணும். இப்பதான் பேசிட்டு இருப்போம், உடனே இன்னொரு லாக்டவுன் வந்துடும். இப்பதான் நம்ம காலை எழுந்திரிச்சு அந்த பிசினஸ்ல நம்ம இப்பதான் பிராக்டிஸ் பண்ணி ஆஃபீஸ ஓபன் பண்ணிருப்போம், சைட்டை ஓபன் பண்ணிருப்போம், இன்னொன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஏன்னா அது it was not in the hands of anybody. It was so changing and fluid. So it taught us a lot of patience and calmness in the middle of the storm. இவ்ளோ பெரிய ஸ்டார்முக்கு நடுவுல the only thing which became a constant was your calmness. அந்த காம்னஸ் இருந்தா தான் இதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு. Fourth important lesson in the pandemic நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்திருக்கு அப்படின்னா, my realization is stop rule. Stop rule பாத்தீங்கன்னா, you have to apply it immediately in all areas where we are wasting time, money, energy, efforts, expectations, opportunities. இதுக்கெல்லாம் ஒரு stop rule. For example, I have a friend who invests in stock exchange. He has a rule. 10% நான் இன்வெஸ்ட் பண்ணது எதுவுமே குறைஞ்சால் நான் உடனே வித்துருவேன்.
ஸோ அது அனாலிசிஸே இல்லை. ஏன்னா ஸ்டாப் லாஸ் இருந்தா இட் கேன் சேவ் லைஃப்ஸ். இட் சேவ் சோ மச். இன்னைக்கு உள்ளதுல வந்து we have to conserve energy, conserve money. ஸோ அப்ப ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு இருந்த பழைய விஷயங்களை நம்ம போட்டு அது எல்லாத்தையும் டீப்பா அனலைஸ் பண்ணி what worked earlier is not going to work today. So you have to introspect, you have to face facts. This is time for tough decisions. However tough it may be, you have to make it fast. There is no time for us to waste. No, Perfect. we can't waste time, energy, money, efforts in anywhere. So எவ்வளோ டஃபா இருந்தாலும் அதை ஃபாஸ்டா தான் மேக் பண்ணணும். அதுக்கு அந்த ஸ்டாப் ரூல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ சா அண்ட் மோர் தென் எனிதிங் ஐ அண்டர்ஸ்டுட் இன் திஸ் டைம் டு பில்ட் ரிசர்வ்ஸ். அது ஃபேமிலியா இருக்கலாம், ஆர்கனைசேஷனா இருக்கலாம். வி ஹாவ் டு பில்ட் ரிசர்வ். ரிசர்வ்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஹை காஸ்ட் பாரோயிங், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு இண்டிவிஜுவல் ஹை காஸ்ட் பாரோயிங் இருந்தா அந்த ஹை காஸ்ட் பாரோயிங் அடைக்கணும். லோ காஸ்ட் பாரோயிங் இருக்கும்போது அதை தான் கீப் அப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹோம் லோன் வந்து லோயஸ்ட் காஸ்ட் பாரோயிங், அது வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், அது வெல்த் பில்டிங், அதை நீங்க கீப் அப் பண்ணுவீங்க. உங்களோட கிரெடிட் கார்டுக்கு ஹை காஸ்ட் பாரோயிங் இருந்தா அதை வந்து நீங்க அடைக்கணும். உங்களுக்கு இப்ப வந்து ரிசர்வ் பில்ட் பண்றதுக்கு இந்த டைமுக்கு நீங்க வந்து உங்களோட இன்ட்ரம் பீரியட்ல ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஃபேமிலியை பத்தி பேசணும் அப்படின்னா அவங்க கோல்டு ரிசர்வ் வச்சிருப்பாங்க, இல்ல எஃப்டி போட்டிருப்பாங்க. எஃப்டி ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட் வருது, இல்ல கோல்டு ரிசர்வ், அதை ரெடியா வச்சுக்கலாம் அவங்களோட ரெடி ரிசர்வா. அதே நேரம் இந்த நேரத்துல வந்து நீ ஜர்க்கா எதுவும் ஒரு சொத்தை விற்கிறது அந்த மாதிரி எதுவும் முடிவுகளுக்கு போயிடக்கூடாது. நீ ஜர்க் அப்ரோச் வந்துடக்கூடாது. At the same time, building reserve, a company has to do the same thing. An organization has to do. Either they have to be cash positive or they have to start building their reserves, because today oxygen is going to be the money what we are going to hold. So these are all the important realizations of today's situation and very good learnings which நம்ம இதுக்கு அப்புறமும் இந்த லேர்னிங்ஸை மறந்துடக்கூடாது. If we are going to incorporate it in our normal way of functioning and running, it could be a profession or a business. It will be fantastic, is what I feel, Rajesh. Yeah, if you follow Rajesh, it continuously, it will become a habit. Yeah, it will become a habit. Yes. And Rajesh, நீங்க வந்து now how to successfully, இப்போ நம்ம வந்து challenges பத்தி நீங்க ஷேர் பண்ணீங்க. அந்த challenges எப்படி சக்சஸ்ஃபுல்லா நேவிகேட் பண்றது? If you can share some inspirations with all of us, and உங்களுக்கு ரியல் லைஃப் சினாரியோ நிறைய இருந்திருக்கும். One is real life scenario. The other one is what is around us, Geeta. It is very important that we draw inspiration from. A very simple analogy is what happens in a forest. When a seed falls with the help of another tree or with the help of a bird, the seed actually gets buried under the soil, right? Yeah. அதுக்கப்புறம் அந்த சாயில்ல இருந்து the seed, the life will have to germinate out of the seed. Then it is not a ready given, right? And then it has to navigate through the soil. It will have to come out, sprout out. It will have to successfully weed away the challenges of grazing, right? It will have to successfully manage its own nourishment. It will have to successfully get the water for its life, and then it becomes a fruit bearing tree. It teaches many things for us. It teaches perseverance, which is very, very important. It teaches us to navigate situation. It teaches us hope, right? If a small seed can actually go through this so much, we are human beings. We have our networks, we have our connections, we have our learnings, we are very intelligent, right? We cannot bog down by this kind of a scenario. We can evolve as much stronger and greater people. I mean, the inspirations is all over us, all around us. You can get inspired from your own kid, you can get inspired from people, you can get inspired by these kind of webinars and shows, right? There are lots in your day-to-day life that you get inspirations from, and in turn you can be an inspiration to somebody if you continue to carry the positivity in your mind, right? That seed that is teaching is an inspiration for me, right? If it can germinate and become a fruit bearing tree, why not us? This too shall pass is a word that I can believe on. Absolutely. So you, with multiple businesses that you are running, Geeta, right? You're into entertainment business, you're into factory, you're into real estate. How did you handle this challenge? The lockdown, opening up, then again lockdown, then now it's going to open up. How is that you're going to manage this? What is your thought process around managing this whole push and pull situation?
Rajesh, as you said, yes, we are in multiple verticals. We are in real estates, we are in infrastructure leasing, we are in manufacturing, automotive manufacturing, and we are in theaters, Cineplex. ஸோ எங்களோட தியேட்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. தட் வில் பி த லாஸ்ட் செக்டர் டு ஓப்பன். யோர் மால்ஸ், தியேட்டர்ஸ், என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் வந்து தட் இஸ் கோயிங் டு பி த லாஸ்ட். அதுக்கு வந்து வி ஹவ் அண்டர்ஸ்டுட் அண்ட் ஹவு டு கோ அபவுட் இட், அண்ட் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மேனேஜ்மெண்ட். ஈச் சுச்சுவேஷன் ஹஸ் டாட் அஸ் ஹவு டு மேனேஜ் திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. இஃப் ஐ கேன் டேக் ஆர் ரியல் எஸ்டேட், செயின்ட் ஆஞ்சலோஸ் விஎன்சிடி வெஞ்சர்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த லாக்டவுன்ல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இந்த பீரியட்ல என்ன ஆச்சு அப்படின்னா, சேல்ஸ் வாஸ் ஹேப்பனிங் வெரி வெல். பிகாஸ் எவ்ரிபடி, நம்ம வந்து 700 கோடி மக்களும் உலகத்தோட இருந்த இடம் வந்து வீடு. அவங்க வீட்டில் இருந்ததுனால எவ்ரிபடி வாண்டட் டு பை தேர் ஓன் ஹவுஸ். ரூஃபுங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது அது உணர்த்தி கொடுத்த உடனே, அதே நேரம் நிறைய பேர் அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் இருக்கும்போது, நீங்க சொன்ன மாதிரி ஸ்மால் ஸ்பேஸ்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் இருக்கும்போது, ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் வரும்போது, தே ஆல் வாண்டட் நம்ம வந்து க்ரோயிங் ஏரியால டிரைவ் டைம் 1/2 hour இருந்தாலும், 15 minutes எக்ஸ்ட்ரா இருந்தாலும், க்ரோயிங் ஏரியால வில்லா போயிடலாம், தனி வீடு போயிடலாம், ஹெல்தி லிவிங் அதுதான் முடியும், கம்ஃபர்டபுள் லிவிங் அதுதான் முடியுங்கிறதுல நமக்கு ரிக்குவயர்மெண்ட் நிறைய வந்தது. ஸோ சேல்ஸ் வாஸ் ஹேப்பனிங். ஸோ அது வந்து வர்ச்சுவல் சேல்ஸ். ஸோ அதை நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம். சேல்ஸ் எல்லாம் வந்து வர்ச்சுவல் சேல்ஸ் எல்லாமே ஜூம் கால் மூலமா, ஆன்லைன் சேல்ஸ், அந்த மாதிரி தான் மக்களும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டாங்க. அண்ட் இட் வாஸ் அ குட் பையிங் டைம் ஃபார் தெம். ஸோ தே வேர் மேக்கிங் யூஸ் ஆஃப் த ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ். வர்ச்சுவல் மூலமா நல்லா இது வரும்போது, வில்லாஸ் புக்கிங்ஸ், அஃபோர்டபுள் ரேட், இன்னொன்று அவங்களுக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் வேற ரொம்ப கம்மியா இருக்கும்போது இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். பட் சைட் எல்லாம் பிகின் பண்ணணும். வி ஹேவ் கமிட்மெண்ட் டேட், டெலிவரி டேட், இவ்வளோ சைட்ஸுக்கும் வி நீட். எங்களோட மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வந்து ஹவு டு மொபிலைஸ் மேன் பவர், மெட்டீரியல் எப்படி இறக்குறது, லாக்டவுன், ஓப்பன், ஷட் டவுன், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு நார்ம்ஸ், நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான். ஸோ என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ண போறோம்னே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பிகேம் அக்செப்டன்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ். என்ன சேலஞ்ச் வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும், அந்த பேஷன்ஸ், அந்த டாலரன்ஸ், இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். டீம்கிட்ட வந்து சரி எப்படி பண்ணலாம், வாட் இஸ் த ஹவு கேன் வி ஓவர் கம். ஏன்னா எல்லாருக்குமே இது ஒரு நியூ சுச்சுவேஷன். ஸோ இட் பிகேம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாங்க இந்த பீரியட்ல தான் வந்து, ராஜேஷ், இஃப் யூ ஆஸ்க், in the last 1 month from our current office, St. Angelos VNCT Ventures, we moved into our own building, which is a large space, because we grew in our team size, and we needed a bigger office. So bigger office போனோம். we still kept எல்லாருமே வந்து அந்த சோஷியல் டிஸ்டன்சிங்ல மாஸ்க்லாம் போட்டு அதில் தான் ஓப்பனிங் ஃபங்க்ஷனும் நடந்தது. ஸோ என்னெல்லாம் விஷன் 2020க்கு பிளான் பண்ணோமோ எவ்ரிதிங் வெண்ட் த சேம். எங்களுக்கு பம்மல் ப்ராஜெக்ட் இந்த பீரியட்ல தான் லான்ச் பண்ணோம். எங்களுக்கு இப்போ 3 days பேக் தான் நம்மளோட கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர்ல வந்து பூமி பூஜை போட்டு அந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எல்லாமே இட் வெண்ட் ஆன் லைக் கிளாக் ஒர்க். எங்களுக்கு வந்து நியூ சுச்சுவேஷன், பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் we decided to go ahead with all the plans. We in our organization, with our positivity and our energy, and with the team who believes totally in us, with us, this became a test of leadership. This time is all about leadership. So on the right leadership matters. When you have the transparency, clarity and communication with the team, when you give them that commitment and trust that we are all together, no matter what, we are going to come out of this together. அப்படிங்கும்போது அந்த ஒன்னஸ் ஃபீலிங், the way it came together, it was such a beautiful experience, Rajesh. I cannot even share it in words. அந்த இதெல்லாம் வந்து the way the whole organization, all of us came together, it's lead by example, it's coming together for a common cause. நம்ம organization நம்ம பண்ணணும் இந்த டைம்ல. We have to protect ourselves and protect everybody. The commitment given to the clients, the stakeholders are the team members, the clients, the vendors. We need to protect all of them, and that can be only by perseverance and performance. So adula vandu from the leadership, when the leadership has clear transparency, trust built, clarity, communication, and you are able to have an open talk with your team, and we are all in the same side, then adula vandu with our own eyes, with my own eyes, I saw anything is possible. Brilliant. That's a great example. That's a great example. In all our site, we have now ongoing work going on. Inge lockdown, anga lockdown, but in-house stay பண்ண வச்சு நம்ம people போனாலும் இன்னைக்கு 1000 பேர் work பண்ணிட்டு இருக்காங்க different siteல. All milestones are going on, all delivery is going on. So team is so charged. So tomorrow your attitude is going to get shaped with this. So we will always go to the reference point. அந்த டைம்லயே நம்மளால பண்ண முடிஞ்சிச்சு இல்ல, so எது வேணாலும் பண்ணிடலாம். So your attitude இந்த மாதிரி situationல தான் it's going to get shaped into the next level. So இந்த opportunity நம்ம விட்டுறவே கூடாது. That where we have to push ourselves. The more we push ourselves, life will not push us around.
That's one thing I've Excellent. really learned in this situation. Brilliant. Yeah, Brilliant. yeah, Rajesh, Hmm. if you can share with us on the essential habits. இப்போ நம்ம வந்து working professionals எல்லாருமே வந்து either they are in the நமக்கு வந்து fear of job ஆயிடுமோன்னு ஒரு பயத்துல இருக்காங்க. வேலை இருக்கிறவங்க வந்து salary கட் ஆயிடுமோ அப்படிங்கிற பயத்துல இருக்காங்க. salary on time வருமோன்னு பயத்துல இருக்காங்க. இல்லாட்டி வேலை போயிடுமோன்னு ஒரு ஃபியர்ல இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஒரு ஜென்ரலா இது வந்து இதையும் தாண்டி எல்லாம் வந்துடலாம். பட் இந்த ஃபேஸ்ல வந்து இந்த எசென்ஷியல் ஹேபிட்ஸ், what do you think a professional has to have as essential habits? So you said it right. So it's a question of the bigger problem that people have in their mind now is, will I be in a position to hold on to my job? Will I lose my job? Right? And that thought process is taking people into different mindset altogether. See, what is the reason that we got the job was our original self plus skills, correct? Yeah. When you have this constant feeling of saying that, will I hold my job? Will I have my job in the future? You're losing your originality. So your originality, skills minus originality, you're going to have lesser opportunities, right, of getting placed or anywhere else. The point, the biggest habit point of view is persistence. Nothing in the world can take the place of persistence, which is nothing but perseverance, right? Talent won't take the place of persistence, because nothing is more common than unsuccessful with talent. Genius won't take the place of persistence, because unrewarded genius practically is a cliche, right? Education also won't, because the world is full of educated illiterates, or filled with many educated illiterates. That's the way I look at it. Okay. Perseverance and determination alone are the powerful tool. The greatest discovery of our generation, Geeta, is the human being can alter their lives if by altering their attitude. Absolutely. Right? Ultimately, what we are talking about is attitude is the one which is going to determine your altitude, right? True. Someone said, if my memory is right, I think it's Ralph Emerson. He said that a man is what he thinks all the day. Absolutely. A man is what he thinks all the day. Yeah. So don't let go of your attitude. Grow your skills, whichever profession you are. Make sure that your skills are growing. Don't let go of your attitude, right? And life will be very beautiful. It will take you to where you actually want to go. Absolutely. What you said is so right. So it is the attitude and the confidence what we have, we should not Absolutely. let go. நம்ம பயந்துட்டே இருக்க முடியாது, வேலை போயிடுமோ அது போயிடுமோன்னு. தைரியமா Yeah. என்னதான் ஆகுது அப்படின்னு பாத்துறணும். நம்ம துணிஞ்சிட்டோம்னா, ஆக்சுவலி one thing what you said is so true. நம்ம துணிஞ்சிட்டோம்னா நம்ம பயந்து நடக்கும்னு நினைக்கிறது நடக்காமலே போயிடுது பாதி நேரத்துல. Don't let COVID take away our attitudes. Yeah, absolutely. That's a fantastic line. Don't let COVID take away our attitude. Attitude determines your altitude. Fabulous. That's a fantastic takeaway. And that was a lovely session with you, Rajesh. Thank you. And Thank thoroughly you. enjoyed. You know, it was very inspiring. The insights and your sharings was very, very inspiring. I'm sure this would have reached a lot of people who are seeking for solutions and answers. I wish everybody a fabulous life going forward, and see you all next week, same time, for our Life is Beautiful session. Thank you, Geeta. Thank you. Good talking to you as well. Take Thank care. you, Rajesh. Yeah, bye.